வணக்கம் நேயர்களே, நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள். அனைவருக்கும் வணக்கம். மிகச் சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்யப்பட்டு அருமையான முறையிலே நடைபெற்று வரும் இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வருகை தந்து முன்னிலையேற்று சிறப்பித்திருக்கும் மரியாதைக்குரிய மருத்துவத்துறை நண்பர்கள் மட்டுமல்லாது மாவட்டத்தில் உள்ள பல்வேறு துறை சார்ந்த அனைவராலும் பெரிதும் நேசிக்கப்படுகின்ற மரியாதைக்குரிய டாக்டர் முருகநாதன் ஐயா அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு சிறப்பான ஏற்பாடுகளை செய்து நம்ம இங்கே அன்புடன் வரவேற்றுள்ள ரோட்டரி நிர்வாகத்தை சார்ந்த நிர்வாகத்தினரே, ரோட்டரி கவர்னர்கள் உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட அளவிலான பல்வேறு நிலையிலான ரோட்டரி அலுவலக சங்கத்தினுடைய நண்பர்களே, நிர்வாகிகளே, சிறப்பு விருந்தினர்களெல்லாம் இங்கே சிறப்பான முறையில் அழைத்து கௌரவித்து சிறப்பித்து இந்த நல்ல நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய ஆர்எம்சி சேர்மன் டாக்டர் ஈஸ்வரமூர்த்தி ஐயா அவர்களே, நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கும் திருப்பூர் மெடிக்கல் காலேஜ் டீன் டாக்டர் முருகேசன் ஐயா அவர்களே, மேடையிலே வீட்டிற்கும் பெரியவர்களே, பெருமளவிலே இங்கே கலந்து கொண்டுள்ள அன்பான மருத்துவர்களே, செவிலியர்களே, பொதுமக்களே, தாய்மார்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஒரு சிறப்பான மன நிகழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சி. இதயம் காப்போம் என்ற ஒரு அருமையான ஒரு பேருந்தை நம்ம திருப்பூர் மாவட்டத்துக்கு தேவையான ஒரு நல்ல நவீன வசதியுடன் கூடிய ஒரு கட்டமைப்பை இன்று பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு ஒப்படைக்கப்படுகிறது. ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சியான அருமையான சம்பவம். மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டத்தில் உள்ள முக்கியமான நபர்கள் கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் அனைவருடன் சேர்ந்து இந்த நல்ல நிகழ்ச்சியை கலந்து கொள்வதிலே பெருமகிழ்ச்சி. டாக்டர் முருகநாதன் டாக்டர் கிட்ட பேசிட்டு இருந்தோம். நிறைய திருப்பூர் இங்கே வரவேற்புரை ஆற்றிய நண்பர் கூட சொன்னாங்க. நம்ம மெடிக்கல் கேன்சர் இன்ஸ்டியூட் பற்றி, கேன்சர் சென்டர் பற்றி சொன்னாங்க. அவங்க தகவலுக்கு நாங்கள் இங்கே மாவட்ட ஆட்சியரை பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடி வேற மாவட்டத்தில் வேலை பார்க்கும்போது கமிஷனராக இருக்கேன். அப்போ கேட்பாங்க, நாங்கள் அப்போ இருந்த கமிஷனர், அப்போ இருந்த கலெக்டர் கேட்போம், திருப்பூரில் பாருங்க நமக்கு நாம திட்டத்தில் ஒரு கேன்சர் இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு கேட்போம். அப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம நேரடியாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாருமே சென்னையில் நாங்கள்லாம் ஆய்வு கூட்டத்திற்கு போகும்போது அப்போல்லாம் நிச்சயமாக எங்களை கேட்பாங்க, எப்படி ஒரு 100 கோடி ரூபாயில் 90 crores அப்ராக்சிமேட்லி ஒரு 100 கோடி ரூபாயில் பொதுமக்கள் பங்களிப்போட இவ்வளோ பெரிய கட்டமைப்பு எப்படி உருவாக்க முடியுது அப்படின்னா அதான் திருப்பூரால் அது முடியும். பணியன் மட்டும் இல்லை, படிப்பு மட்டும் இல்லை, ஏதோ ஒரு வாட்ஸ்அப் ஏதோ ஒன்று நாங்கள் பணியனில் மட்டும் ஃபர்ஸ்ட் இல்லை, படிப்புலையும் ஃபர்ஸ்ட்டுன்னு ஏதோ ஒரு வாட்ஸ்அப் போட்டிருந்தாங்களாம். இன்னைக்கு நண்பர்கள் சொன்னாங்க, இந்த மாதிரி பணியன் மட்டும் இல்லை, படிப்பு மட்டும் இல்லை, மருத்துவ கட்டமைப்பு மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே சிந்திக்கிறதுல ஆண்டர்பிரினர்ஸ் நல்ல தொழில் முனைவோர் எல்லாத்துலேயுமே திருப்பூர் எப்பவுமே ஒரு முன்னோடியாக திகழ்கிறது. அது அந்த ட்ரெண்ட் அப்படியே நம்ம அந்த கல்ச்சர், அந்த ட்ரெண்ட் அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். அதற்கான ஒரு நல்ல இலகுவான சூழலை இந்த இந்த தட்பவெட்ப சூழல், இங்கே இருக்கிற ஜியாகிரபிக்கல் கண்டிஷன்ஸ் சரி, மேடையில் வீட்டில் இருக்க பெரியவர்கள் டாக்டர் முருகநாதன் ஐயா அது மாதிரி எல்லாருமே அந்த ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்குறாங்க. எல்லாருமே இண்டஸ்ட்ரி சொல்கிறாங்க. இங்கே மெடிக்கல் ஃப்ரெட்டர்னிட்டி இருக்கிறதுனால அவர் டாக்டர் பற்றி பேசுகிறேன், ரேவதி சேர்மன் பற்றி பேசுகிறேன். மற்றபடி நம்ம ஊரில் இருக்கிற அத்தனை பேருமே முக்கியமான தொழில் முன்னோடிகள்லாம் அந்த தொழில் சார்ந்த இண்டஸ்ட்ரியல்ஸ் எல்லாருமே அந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம சிறப்பாக திருப்பூரில் செஞ்சு கொடுக்குறாங்க. அதை அப்படியே நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்படியே எடுத்துகிட்டு போகிறோம். நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் இந்த திருப்பூர் ரோட்டரி காந்தி நகர் இந்த நிகழ்வுக்கு பண்ணியிருக்காங்க. அருமையான ஒரு கட்டமைப்பு வசதியின் கூடிய ஒரு பேருந்து இன்னைக்கு ஒப்படைச்சிருக்காங்க. ஆர்என்சி சென்டருக்கு ஒப்படைக்கிறாங்க. அது பொதுமக்களுக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வர போகிறாங்க. கான்ட்ரிபியூட்டர்ஸ் நிறைய பேர் இதுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருப்பீங்க. எல்லாரையும் பேர் சொல்லி என்னால் நன்றி சொல்ல முடியலனாலும் அனைவருக்கும் நன்றி. ஸ்பான்சர்ஸ் எல்லாருமே இந்த பக்கமும் இருப்பீங்க, அந்த பக்கமும் இருப்பீங்க, எல்லாருக்குமே நன்றி. அதே போல் நம்ம கேன்சர் சென்டருக்கும் இன்னும் கூட ஒரு கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் இருக்குது. இப்போ இங்கே வரும்போது கூட ஒரு டோனர் கிட்ட டாக்டர் கேட்டாங்க, டாக்டர் முருகன் டாக்டர் கேட்டாங்க, அப்படியே கேன்சர் சென்டருக்கும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ எல்லா ஃபாரத்தையும் நம்ம பயன்படுத்திக்கிறோம். வாட் எவர் ஃபாரம். இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, கலெக்டர் ஒரு வார்த்தை அப்படியே ஒரு கோரிக்கை வச்சிருங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ எல்லா ஃபாரத்தையும் நல்லதுக்காக நம்ம திருப்பூரில் பயன்படுத்திக்கிறோம். நோ ராங், இட்ஸ் குட் ஒன்லி. அதுதான் அந்த கல்ச்சர் அப்படியே கொடுக்கும். இந்த ஃபாரத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கிறது. எங்கே சந்திச்சாலும், ஏதாவது ஒரு சோஷியல் ஃபங்க்ஷனை சந்திச்சாலும், இது போன்ற ஒரு நிகழ்வுகளை சந்திச்சாலும் வளர்ச்சியை நோக்கி, பொதுமக்களுடைய பயன்பாட்டை நோக்கி நம்ம அப்படியே சிந்திக்கிறதுன்றது இட்ஸ் அ குட் கல்ச்சர், குட் திங்கிங். ஸோ இந்த நிகழ்ச்சி மிக வெற்றிகரமாக அமைய உழைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், மருத்துவ பெருமக்களுக்கும், மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்களுக்கும், குறிப்பாக ரோட்டரி கவர்னர்ஸ் நிறைய பேர் இங்கே இருக்கீங்க. எல்லாரையும் பேர் சொல்லி நான் ஃபெலிசிட்டேட் பண்ணி உங்களை கௌரவிக்கணும். பட் நிறைய பேர் இதில் எனக்கு ஃபெமிலியராக இருக்கீங்க. அதனால எல்லா ரோட்டரியினுடைய கவர்னர்ஸ், ஆல் த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், நிர்வாகிகள் எல்லாருக்குமே மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இந்த உன்னதமான முயற்சிக்கு எனது நன்றியை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். ரோட்டரிக்கு, மருத்துவ பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றி. இது சிறப்பான முறையில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வாங்க. இந்த கலந்து கொண்ட அனைத்து பொதுமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றியை தெரிவித்து, அடுத்தடுத்த நல்ல நிகழ்ச்சிகளில் நம்ம எல்லாம் சந்திப்போம். நிறைய இப்போ டாக்டர்ஸ், ரோட்டரி கவர்னர்ஸ் எல்லாம் பேசுவாங்க. இந்த நெக்ஸ்ட் earliest opportunity I will meet you and we'll spend more time, we'll interact more about the development of Tirupur. Thanks for this opportunity. Thank you. மேடையிலே வீட்டிற்கும் கவர்னர் உள்ளிட்ட தலைவர்கள்
வணங்கி வருகிறேன். எல்லாரும் நன்கொடையாளர்களையும் இந்த திட்டத்தை பற்றி பேசிட்டாங்க இல்லையா? நான் அவங்கள்ட்ட 2 நிமிஷம் தான் எடுத்துக்கிறேன். எல்லாம் கேட்டுட்டு போயிடுறோம், ஒன்றும் செய்யல. பொதுவாக இந்த ஹார்ட் அட்டாக், ஹார்ட் ப்ராப்ளம்னா நம்ம கட்டுப்படுத்தணும்னா நம்ம வாழ்க்கை முறை மாற்றணும். அதனால ஒரு 2 நிமிஷம் நம்ம ஹார்ட்டை எப்படி காப்பாற்றணுங்கிறத மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடறேன். சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கூட நீங்க செய்யும் போது கேர்ஃபுல்லா செய்யணும். நாம் நிறைய பேர் சாப்பிடுவோம், காலையில, மத்தியானம், சாயந்தரம், நைட்டு. என்ன சாப்பிட்றதுனே தெரியாது. காலையில இட்லிக்கு என்ன சட்னி, நம்ம என்ன சாப்பிட்றோம்னு தெரியாம அவசர அவசரமா சாப்பிடுவோம். மைண்ட்ஃபுல்லா சாப்பிடணும். என்ன சாப்பிட்டாலும் அதை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும். இன்னைக்கு என்ன முள்ளங்கி சாம்பார், வெண்டைக்காய் சாம்பார் அப்படின்னா தெரியாது, சாப்பிட்டு போயிடும். முதல்ல உங்களுடைய நடைமுறை பாவனைகள், வாழ்க்கை முறைகளை மாற்றினாதான் இந்த மாரடைப்பை தவிர்க்க முடியும். மாரடைப்பு வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் விட எப்படி தடுக்கலாம், வாழ்க்கை முறை மாற்றணும். அதுல ஒவ்வொரு ஸ்டெப்பா நான் சொல்றது ரொம்ப லேகமாகும். முதல்ல நீங்க சாப்பிடும் போது என்ன சாப்பிடுன்னு தெரிஞ்சுக்கணும். குளிக்கும் போது குளிக்கிறது மட்டும் பாருங்க. குளிக்கும் போது என்ன பண்ணா, நாம காலையில அந்த செக் கொடுக்கணும், பிளாஸ்டிக்ஸ் வருவாங்க, லாரி வரும், பண்ணும், இப்படி எல்லாம் தான் நினைப்போம். சாப்பிடும்போது சாப்பிடுறது நினைக்க மாட்டோம். ஆபீஸ்க்கு வந்துட்டு வீட்டை பத்தி நினைப்போம். முதல்ல மைண்ட்ஃபுல் ஆக்டிங் சொல்றது. எதை செய்தாலும் அதை ஒன்றி செய்யணும். விளையாண்டா அதை விளையாடணும். நிறைய பேர் உடற்பயிற்சி செய்யறாங்க. அந்த உடற்பயிற்சி மட்டும் முக்கியமா கவனமா சொல்றேன். உடற்பயிற்சி செய்யும் போது அதை நல்லா முழுமையா அனுபவிச்சு செய்யணும். இப்போ வாட்ச் கட்டிக்கிறாங்க, 10,000 ஸ்டெப் வரல, 7,000 ஸ்டெப் தான் வந்துச்சு அப்படின்னு அதுக்கு ஒரு டென்ஷன் ஆகிறாங்க. நிறைய பேர் ஜிம்ல போய் செத்து போறாங்க. ஏன் தெரியுமா? அவங்க என்ஜாய் பண்ணி செய்யறதில்லை, ஒரு வெறி எடுத்து செய்யறாங்க டென்ஷனோட. நீங்க என்ன செய்தாலும் சந்தோஷமா செஞ்ச ஒரு ஹார்மோன் சுரக்கும், அது உங்க உடலை நல்லா காப்பாற்றும். ஆனா நீங்க அந்த எக்ஸசைஸ் செய்யும் போது 25 கிலோ தூக்கணும், 50 கிலோ தூக்கணும், ஒரு வெறி எடுத்து செய்யும் போது அந்த ஹார்மோன் சுரக்காது, அட்ரினலின் தான் சுரக்கும். அப்போ ஒரு ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுரக்காம மாறி சுரக்கும் போது இறந்துறாங்க. அண்மை காலத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உடற்பயிற்சி செய்யும் போது, நடக்கும் போது, டென்னிஸ் ஆடும் போது இறந்துறாங்க. ஸோ உடற்பயிற்சி செய்தாலும் சந்தோஷமா செய்யுங்க, கொஞ்ச நேரம் செஞ்சாலும் பரவாயில்ல. அப்ப 2வது, நம்ம ஊர்ல திருப்பூர்ல ரொம்ப அழகா எல்லாரும் உடற்பயிற்சி செய்யறாங்க, ரொம்ப சந்தோஷம். காலையில செய்வாங்க, உடனே உடற்பயிற்சி முடிச்ச உடனே அன்னபூர்ல இருந்து வடை, போண்டா, பஜ்ஜி சாப்பிட்டு, காஃபி சாப்பிட்டு 4 பேர்த்த பத்தி சந்தோஷமா உடல் சொல்லிட்டு கலாட்டா பண்ணிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் பண்ணா டெஃபினட்டா உடற்பயிற்சிக்கு அர்த்தம் இல்லை. அப்புறம் அடுத்தது முக்கியமா நம்ம பார்க்குற எல்லா இடத்துலையும், நான் கூட இப்போ பார்க்குறேன், நிறைய பேர் போனை நோண்டிட்டு இருக்கீங்க. இந்த போன் பேசுறது, வாட்ஸ்அப் பண்றத முதல்ல தவிர்க்கணும். தொலைக்காட்சி ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துக்கு மேல பார்த்தா அதே ஹார்ட் அட்டாக் ஒரு மிஸ் ஆகும். 2 மணி நேரத்துக்கு மேல தொலைக்காட்சியோ, கம்ப்யூட்டரோ, லேப்டாப்போ, வாட்ஸ்அப்போ பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நீங்க பழகினால நல்லா இருக்கும். நம்ம எல்லாம் அறிவறியா இருக்கிறதுனால எத்தனை பேர் நம்ம குடும்பத்தோட உட்கார்ந்து சாப்பிடுவோம். அந்த குடும்பத்தோட உட்கார்ந்து சாப்பிடும்போது தான் மன சந்தோஷமா இருக்கும். குழந்தைகளுக்கும் நல்ல வேல்யூஸ் தெரியும். நம்ம உடல் நலத்தை பற்றி ரொம்ப நல்லா புரிஞ்சுக்குவாங்க. ஆகவே முதல்ல நம்ம எதிர்த்தை நம்ம பாதுகாக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சுவாமி வினோத் பாவை சொன்னார், உலகத்திலேயே சிறந்த ஒரு உறுப்பு என்னன்னா இறுதியில் தான். 24 மணி நேரமும் 365 நாளும் ஒரு ஸ்ட்ரைக் பண்ணாம இயங்கிட்டே இருக்கும். ஒரு லஞ்ச லாவணியம் எல்லாம் இல்லை, அந்த தூய்மையான ஆர்கன் அப்படின்னா ஒரு அரை செகண்ட் நின்னா கூட ஒரு அடக்கும். அதனால 24 மணி நேரம் வேலை செய்யற அந்த ஹார்ட்டுக்கு நாம நன்றி என்ன செய்யணும்னா, நிறைய அதுக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்கக்கூடாது. இப்போ ஒரு ஏக்கராக்கு மோட்டர் பாய்ச்சினா தண்ணி ஈஸியா ஆகும். அதே 10 ஏக்கராக்கு பாய்க்கும் போது அந்த மோட்டரை இடிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். அது மாதிரி லீனா உறுதியா இருந்து இடம் கம்மியா இருந்ததுன்னா நீங்க இந்த ஹார்ட் பம்ப் பண்றது ஈஸி. உண்டாயிட்டா, வயிறு பெருசாயிட்டா அந்த பம்ப் பண்றது கஷ்டம். ஆக நீங்க உடலை பார்த்து, உடல் பருமன் இருக்கிற மாதிரி, புகை நமது பகை, இப்படி எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க புரிஞ்சுட்டா நீண்ட நாள் வாழலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு நிறைய ஹார்ட் அட்டாக் வருது. ஏன்னா அவங்க எப்போதுமே ஹரிபரி ஹார்ட்பரிய நொடி, எப்போதுமே பார்த்தோம்னே திடீர்னு எல்லாருமே அரிச்சல் மாதிரி 3 பென்ஸ்காவே 3 பெரியார் பிடிவாங்க நினைச்ச முடியாது. எல்லாருமே கடைசி மாதிரி கோடியே சம்பாதிக்க முடியாது. நமக்கு என்ன இருக்கோ அதை மட்டும் திருப்தி அடைகிறது தான் முக்கியம். இன்னொருத்தரை பார்த்து அந்த மாதிரி செஞ்சா ஆபத்தா போயிடும். இப்போ உதாரணமா சொல்றேன், இப்போ நிறைய நவீன காலத்துல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா நிறைய அறிவுரைகள் வந்துருக்கு.
இப்போ நான் தினம் காலையில் எழுந்திரிச்சு உங்களுக்கு கூப்பிட்டு இதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை. இப்போ ஒரு ஆப் வந்துருக்கு. அந்த ஆப்பை நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா அதே வந்து காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் நீங்க என்ன செய்யறதுன்னு கண்காணிக்கும். இப்போ அருள் செல்வன்ல நான் ஒரு ஆப் கொடுத்தேன், நம்புங்க. அவருக்கு வந்து சுகர் நிறைய இருந்தது. இந்த ஆப் போட்டதுக்கு அப்புறம் டோட்டலா ஒரு நார்மல் ஆகிட்டாரு. ஏன்னா அதான் ஒன்னே ஒண்ணு, அந்த ஆப் என்ன சொல்லுதோ அதை செய்யறாரு. காலையில் சொல்லி கேட்கும், என்ன சாப்பிட்டீங்க, உங்க வெயிட் எவ்வளவு, நீங்க என்னென்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுவோம். அதை வந்து டெய்லி காலையில் ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணா போதும். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு 5 நிமிஷமாவது தன்னுடைய உடல் பற்றி தெரிஞ்சுக்கிறோம். இப்படி யாருக்காவது இந்த மாதிரி ஆப் பற்றி தெரியணும்னா அருள் செல்வன் கேளுங்க. அந்த ஆப் பாயிண்ட் போட்டீங்கன்னா அருள் செல்வன் கை கொடுத்துக்கூடாது. ஏன்னா அவருக்கு இன்னொரு அட்வான்டேஜ் நிறைய கொடுக்குறாரு. கொடுக்கறதுல அவருக்கு இன்பம். அப்படி கொடுக்கும் போது தான் கொடுக்கறது இன்பம் கூட வேற யாரும் சொல்ல வேற மாதிரி இருக்கிறாங்க, அதுவும் உண்மை தான். ஆனா இவர் கொடுக்கறது நான் நன்கொடையா கொடுக்குறாரு. யார் ஒருத்தர் நல்ல சர்வீஸ் செய்யறாங்களோ, இப்போ மதர் தெரீசா வந்து கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருந்தாங்க. ஏன்னா கொடுக்கறதுல இருப்போம், சர்வீஸ்ல இருப்போம், சேவை செய்யல இருப்போம். அதனால ரோட்டரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உண்மையிலே சர்வீஸ் செய்யும் போது அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வராது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணத்திலேயே அது வராது. ஆகவே இன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும், இறுதிய விழிப்புணர்வா தயவு செய்து இந்த மாதிரி செய்யுங்க. சாப்பிடும் போது ரொம்ப அவசரமா சாப்பிடக்கூடாது. நின்று நிதானமா மென்று சாப்பிடணும். சாப்பிடும்போது சாப்பிட்றதுல கவனம் செலுத்தணும். வேலை செய்யும்போது வேலை செய்யறதுல கவனம் செலுத்தணும். அப்புறம் ரொம்ப டென்ஷன் ஆகாது. எல்லாம் இருந்தாலும் நல்லதோ கெட்டதோ நல்லா இருக்கும். நம்ம மாவட்ட ஆட்சியரை பாருங்க, ரொம்ப ஒரு உதாரண புருஷன். எப்போதுமே சிரிச்சுட்டே இருப்பாரு, எங்கேயும் போய் டென்ஷன் ஆக மாட்டாரு. எந்த ஒரு வேலை கஷ்டமா இருந்தாலும் அந்த சப ஊழியத்துல ரொம்ப சந்தோஷமா பேசுவார். அப்படி உங்களுடைய வாழ்க்கை முறையை எமோஷனை கட்டுப்படுத்தி, உணவு கட்டுப்படுத்தி, உடற்பயிற்சி செய்து சந்தோஷமா இருக்கணும். குறிப்பா தூங்குறது நல்லா தூங்கணும். ஒவ்வொருத்தரும் 7 மணி நேரமாவது கண்டிப்பா தூங்கணும். நம்ம தூங்குறது யாருமே சரியா தூங்குறது இல்லை. படுக்கும் போதே ராத்திரி 11 மணி 12 மணிக்கு டிவி பார்த்தா படுப்போம். நிச்சயமா படுக்கிறதுக்கு முன்னாடி டிவி பார்க்கறது, வாட்ஸ்அப் பார்க்கறது தவிர்க்கணும். பார்த்தா உங்களுக்கு தூக்கம் வராது. அது 7 மணி நேரம் தூங்கிட்டு காலையில் எழுதுன்னு சொன்ன உங்களுடைய கடமைகளை கரெக்டாக செஞ்சா ஹார்ட் அட்டாக் வராது. ஏன்னா நான் பேசுனீங்கன்னா ஈஸ்வரமூர்த்தி சொன்னாரு, நீங்க ஒரு கீனோட் ஸ்பீக்கரா ஹார்ட் அட்டாக் பற்றி பேசுறேன். இப்போ எல்லாரும் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கனால இந்த சின்ன விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இதை மட்டும் தயவு செய்து செஞ்சா உங்க குடும்பமே நீங்க நல்லா இருக்கும். சின்ன வயசுலயே ஹார்ட் அட்டாக் எத்தனையோ உதாரணம் சொன்னார் ஈஸ்வரமூர்த்தி. அதெல்லாம் தடுக்கிறதுக்கு நம்ம கையில் தான் இருக்கு வாழ்க்கை முறை. இந்த அருமையான திட்டத்துக்கு உதவி செய்த அத்தனை நன்கொடையாளருக்கும் நன்றி. ஈஸ்வரமூர்த்தி இந்த வந்து பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்க போறாரு. அவருடைய குடும்பத்திற்கும் காந்தி நகர் ரோட்டரிக்கும் மனமார்ந்த நெஞ்சான நன்றியை சொல்லி உங்கள் அனைவருக்கும் இதயத்தை நீங்கள் பாதுகாக்கணும், மற்றவர்கள் இதயத்தையும் பாதுகாக்கணும். இதயம்ன்றது ரொம்ப முக்கியம். இதயம் தான் குவைட்லையும் சரி, எல்லாருமே இதயம் தான் சொல்லுவாங்க. ஒரு காதலியை விதைக்கும் போது என்னுடைய இதயம் தான் சொல்லுவாங்க. யாருமே என்னுடைய கிட்னி, என்னுடைய லிவர், என்னுடைய மூளைன்னு சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு இதயம் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அந்த இதயத்தை நம்ம எல்லாரும் பேசி பாதுகாக்கணும். இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி. இதெல்லாம் இன்னையிலிருந்து பார்த்து கேட்டுக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா எப்ப வேணா என்ன ஃபோன் பண்ணுங்க. ஹார்ட் அட்டாக்கு, ஹார்ட் ப்ராப்ளத்தை நிச்சயமா தவிர்க்க முடியும். அந்த கொலஸ்ட்ரால் இதெல்லாம் குறைக்கணும்னா உணவு தான் முக்கியம். உணவு, உடை, உங்களுடைய பழக்க வழக்கங்களை மாற்றணும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரோட்டரி திருப்பூர் காந்தி நகர் குளோபல் கிராண்ட் திட்டம் GG223816. கண்டிப்பா இது ஒரு கனவு திட்டம்னா மிகையாகாது. இந்த திட்டத்துக்காக உங்களுடைய எல்லா வேலையும் விட்டு இங்கு எங்களோடு விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் மேடையில் இருக்கும் ஆண்டோர்கள், அமர்ந்திருக்கும் சான்றோர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். 2001 ட்ரிபிள்எம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நாங்கள் ஒரு கேம்ப் பண்ணணும்னு கேட்டப்போ இதே காந்தி ரோட்டரி கிளப்ல இருந்து 2 பஸ் வந்துச்சு. இந்த மாதிரி இன்னும் ஒரு மடங்கு பெரிய பஸ், கிட்டத்தட்ட 10 டாக்டர்ஸ் வந்தாங்க. 1 வீக் 1 மந்த் முன்னாடியே கேம்ப் மேனேஜர் வந்து சைட் அசஸ்மெண்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 2500 பேரை நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணோம். அதில் வந்து ஒரு 5 குழந்தைங்க ஐடென்டிஃபை பண்ணி ஆப்ரேஷன் சர்ஜரி அனுப்பிச்சோம். அதுதான் இது ஒரு முன்றுகோல். அந்த 2001 நடந்த நிகழ்வுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பஸ் நம்ம கண்டிப்பாக திருப்பூர் கொண்டு வரணும்னு மிகுந்த ஏக்கத்தோடு இருந்தோம். ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு தருணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ 2021 ஸ்டார்ட் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம்னு நினைச்சு நாங்கள் அங்கே திருக்குறள் எல்லாம் ஐடியாஸ் கேட்டு
பஸ் எங்கே ஃபேப்ரிகேட் பண்ணுறது எப்படி எடுக்கிறதுனால கேட்டப்போ அதெல்லாம் வந்து நம்ம காலேஜ் ரோட்டரி கிளப்பில் சொன்னப்போ அது கரீம் வந்து அப்போ கரீம் வந்து தலைவராக இருக்காரு. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு திட்டத்தை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த உருவாச்சு. அதுக்கப்புறம் ஏறக்குறைய 3 ஆண்டு காலம் இது நிறைய பிளான் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு கடைசி நாளாக நம்ம மார்ச் 30 அப்போ இந்த மாதிரி ஒரு ஃப்ளையர் ரிலீஸ் பண்ணி நம்ம எல்லாருக்கும் செலிப்ரேட் பண்ணோம். சண்முகவேல் வந்து சண்முகவேல் கூப்பிட்டு நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் 25 lakhs கொடுத்துருந்தோம்னா நீ சொல்கிற அக்கௌண்ட்டுக்கு அடுத்த நாள் காலையில் கூட பணம் வந்துடும், அக்கௌண்ட் நம்பர் அனுப்புவேன். அதுதான் ஃபர்ஸ்ட் ஓகே. ஸோ அந்த அன்னைக்கு அது விஜயமாச்சு 2021 மார்ச் 31. அது எங்களுக்கே ஒரு ஆச்சரியம். இப்போ வந்து எல்லாருக்கும் சொன்னாங்க, எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் நிறைய போகும்போது ஒவ்வொரு தடவை போகும்போதும் இந்த டோனர்கள் ஆகிய சண்முகம் சார் பிடிசி அவர் வந்து போய் கேட்கும்போது அவரு 10 lakhs எடுத்து கொடுத்து மட்டும் இல்லாம ரோட்டரி கவர்னர் போஸ்ட் வந்து ஒரு அமௌண்ட்டை சாங்ஷன் பண்ணி அந்த திட்டத்துக்கு உடனே ஒப்புதல் பண்ணுறாங்க. அது மெயின் சிம்பிள் வச்சு அவர் எப்படின்னா அடுத்து என்ன பண்ண ஒரு அதுக்காக நிறைய நிகழ்வு நடத்துகிறோம். உடனுடனே எப்போ கூப்பிட்டாலும் வந்து 100% ஃபுல் சப்போர்ட் பண்ணாரு. உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் நம்ம அடுத்தது அப்ரோச் பண்ணி அருள் செல்வம் பண்ணாங்க. அவங்க வீட்டுக்கு போனோம். அவங்க ஈவினிங் ரிலாக்ஸாக உட்காந்து வந்து எல்லாருக்கும் காஃபி கொடுத்துட்டு பேசிட்டு என்ன பண்ணுறீங்க ப்ராஜெக்ட் எல்லாம் கேட்டு நான் ஒரு 10 lakhs ப்ரொடக்ட் பண்ணுறேன். இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பணம். அடுத்தது இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு தருவது பணம் பார்த்தீங்கன்னா கேள்வி கொடுக்குறேன்னாரு. கண்டிப்பாக உங்கள் ஈடுபடுறதுக்கு அளவே இல்லைன்னா அவர் நிறைய டொனேட் பண்ணியிருக்காரு. ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 crores ரோட்டரிக்காக சோஷியல் காசாக பண்ணுறாரு. எந்த பிரதிபலனும் இல்லாமல் கொடுக்கறது இந்த கை கொடுக்கறது கை தெரியாத கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக மிக்க நன்றினா இந்த வாய்ப்புக்கு நன்றி. கவர்னர் உள்ளிட்ட மேடைகளுக்கும் அனைவருக்கும் எனது வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து எங்கள் அப்பா நினைவாக நான் நண்பரை விட்டுருந்தேன். நான் எங்கள் அப்பா கூட பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்ததில்லை. எங்கள் அப்பாவோட நான் 25 வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்கிறேன். ஆனால் எங்கள் அப்பா வாழ்வாரை இல்லாமல் சொல்லிட்டாங்க. சாப்பிட்டு மத்தியானம் வாழ்ந்து இருந்தாரு. அவரை வந்து காப்பாற்ற முடியல ஹார்ட் அட்டாக்ல. அப்போ திருப்பூர்ல அந்த வசதி இல்லை. டாக்டர் சொன்னாரு காலை அடுத்த மேல ஒவ்வொரு 3 மணிக்காக வச்சுக்க முடியுமாங்க. எங்க அப்பா வந்து அந்த ஹார்ட் அட்டாக்ல கோயம்புத்தூர் எடுத்துட்டு திருப்பூர்ல அப்போ வந்து ஒரு கார் கூட வர முடியிட்டாங்க. இறந்து வேற எந்த காரணமே வர முடியிட்டாங்க. கடைசியில பணம் நம்ம கிடைக்காது. அதில் தான் நான் எடுத்து கொண்டு போனோம். காப்பாற்ற முடியல. அதில் தான் நான் அதிகமாக வாங்கின ஒரு ஆர்வத்தையும் வருவேன். அதுதான் எங்கள் அப்பா நிலையில் இதுக்கு நிதி கொடுத்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்லை நிறைய பேர் காப்பாற்றப்படுவாங்க அப்படிங்கிறத நான் எல்லாருக்கும் உறுதியாக சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. அதே மாதிரி டாக்டர் முருகன் சொன்னாரு, கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கையில் வந்து சுகர் எனக்கு வந்து சின்ன வயசுல கடுமையா இருக்கு. சுகர்ல ஒரு அச்சம் இல்லாம எனக்கு கண்டிப்பா அவர்தான் எனக்கு முதல் கலவையா இருக்கு. 12-13 எப்பன்னா ஆபரேஷன் இருக்கு. அதுபோல இன்ஜெக்ஷன் போட்டிருப்பேன், மெடிசன் 3 மெடிசன் சாப்பிட்டு இருப்பேன். இப்போ வந்து ஆபரேஷன் 7 இருக்கு. இதுல என்னன்னா இன்ஜெக்ஷன் கிடையாது, 3 மெடிசன் கிடையாது, வேற 6 மாதங்கள் சாப்பிட்டு இருக்கேன். கண்டிப்பா இந்த மேடையில டாக்டர் முருகன் மிக்க நன்றி செலுத்துகிறேன்.